ஆபரண தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய சாலைகளில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள பெருமாள் கோவில்களில் 27 கருட சேவை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பதிக்கு அடுத்தபடியான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மாவட்டம் கொட்டக்குடி மலை கிராம மக்களின் 56 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று பள்ளி மாணவர்களுக்காக புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. முதலாக ஊருக்குள் வந்த அரசு பேருந்திற்கு ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக முதல்வருக்கும் மற்றும் போடி தொகுதி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் திருட்டு மற்றும் வழிப்பறியை தடுக்க ட்ரோன் கேமரா மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சந்தேக நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி அப்புறப்படுத்திய போலீசாரின் புதிய முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் வெற்றியாளர்களை மெக்சிகோ வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் கணித்த சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. யானைகள் மெக்சிகோ அணி வெல்லும் என்றும், கொரில்லாக்கள் உருகுவே வெல்லும் என்றும் கணித்துள்ளன. ஈரான் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் அதிகரித்துள்ள எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை குறையும் என்றும் தெரிவித்துள்ளார். கால்பந்து உலக கோப்பையில் தாங்கள் பங்கேற்பது அமெரிக்காவுடன் அமைதியை விரும்புவதை வெளிப்படுத்தும் செயல் என ஈரான் தூதர் அபுல் ஃபாசில் பசந்திதே தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்களுடன் தங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ரம்பின் கொள்கைகள் தான் பிரச்சனை என்றும் அவர் கூறியுள்ளார். செய்தியாளர்கள் மீது மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் கால்பந்தை வீசி கலகலப்பை ஏற்படுத்தினார். கால்பந்தை பிடிக்க முயன்ற செய்தியாளர் தடுமாறி விழுந்த நிலையில் அவரை மெக்சிகோ அதிபர் மீட்ட சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங் தேர்வு செய்த நிலையில் இந்தியா நிதானமாக விளையாடி வருகிறது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நாளை நள்ளிரவு 11:59 மணி வரை மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதால் பொறியியல் படிப்புகளுக்கு மீண்டும் மவுசு அதிகரித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது உடனுக்குடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் தவறு செய்யாதவாறு கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கம் தொடங்கினார் அண்ணாமலை. இயக்கம் தொடங்கி அழைப்பு விடுத்த 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் சேர்ந்துள்ளனர். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். அடுத்து வரும் பொது தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவிப்பு. நிரந்தர தலைவர், நிரந்தர எம்எல்ஏ, எம்பி என்ற பாரம்பரியத்தை உடைப்பேன் என்றும் சூளுரை. கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் கருத்து வேறுபாடு இருந்ததாக அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. கடந்த டிசம்பர் மாதமே பாஜகவில் இருந்து விலகுவதாக கூறியிருந்ததாகவும் விளக்கம். இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. திமுக, அதிமுக, தவேகாவை போலவே பாஜகவையும் பார்ப்பேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மற்ற கட்சிகளைப் போலவே எங்கள் கொள்கைகளை முன்வைப்போம், மக்கள் தரம் பார்த்து தேர்வு செய்வார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவரது இயக்கத்தில் இணைய தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை கூறியுள்ளார். ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்த பின் ரஜினியின் அரசியல் பாதை எப்படி இருக்க வேண்டும் என இருவரும் பலமுறை விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க, எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா
பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என அண்ணாமலை அறிவிப்பு. சாமானியனுக்கான அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்றும் எல்லா இடங்களிலும் தூய்மையான அரசியலை கொண்டுவர வேண்டும் என்றும் பேச்சு. ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. குட் பாலிடிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். ஸோ அதனால தான் நம்முடைய இந்த மூமெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம், மாற்றுவோம். பாஜகவிலிருந்து விலகி அரசியல் இயக்கம் அறிவித்த பின் சென்னை வந்த அண்ணாமலைக்கு விமான நிலையத்தில் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு. ஏராளமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. பாஜகவில் இருந்து விலகுவதற்கு முன் நிதின் நபீனுக்கு அண்ணாமலை எழுதிய ராஜினாமா கடிதம் வெளியானது. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் அணுகவில்லை என அண்ணாமலை அதில் விமர்சித்துள்ளார். தேசிய கட்சிகள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை என தனது கடிதத்தில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மாற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவிலிருந்து விலகிய கருநாகராஜன் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்தார். அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு அனில் போல் உதவுவோம் என்றும் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்டோர் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். முன்னாள் MLAக்கள் சிலரும் தாவேக பொதுச் செயலாளரை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸுக்குள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் இணைந்து தீவிர விசாரணை. வங்கி வைப்புத் தொகை காப்பீட்டு வரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சம் ரூபாயாக உயர்கிறது. காப்பீட்டு வரம்பை உயர்த்த மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. உலக அளவில் பாதுகாப்பற்ற உணவால் ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் உயிரிழப்பதாக மருத்துவ ஆய்வு இதழான தி லான்செட் கூறியுள்ளது. ஆண்டுதோறும் சுகாதாரமற்ற உணவால் சுமார் 87 கோடி பேர் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய ரயில்வே சமையலறையில் AI கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. எறும்பு ஓடினால் கூட இவை துல்லியமாக கண்டுபிடித்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்த நிலையில் இந்தியா நிதானமாக விளையாடி வருகிறது. அயர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய T20 அணி இன்று அறிவிக்கப்படுகிறது. சூரியகுமார் யாதவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கி ஷ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். நார்வே சர்வதேச செஸ் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். 4 கிளாசிக்கல் போட்டிகளில் தொடர்ந்து அபார வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவிற்கு வாழ்த்துக்கள் குவிகிறது.
பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். முதலாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் உள்ள ஸ்வெரேவ் இறுதிப் போட்டியில் இட்டலி வீரரை எதிர்கொள்ள உள்ளார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் தொடங்க சில நாட்களே உள்ள நிலையில் FIFA உலகக்கோப்பை டிராபி மெக்சிகோ கொண்டுவரப்பட்டது. மெக்சிகோ நகர மேயர் கிளாரா புகாடா மற்றும் பிரேசிலின் முன்னாள் நட்சத்திர வீரர் ரொபர்டோ கார்லோஸ் ஆகியோர் இணைந்து கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர். அமெரிக்கா வந்தடைந்தது ஸ்பெயின் கால்பந்து அணி. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஸ்பெயின் அணி அமெரிக்கா வந்தடைந்தது. ரஷ்யாவுடன் இந்தியா, சீனா இணைந்த ரிக் கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்க முயற்சித்து வருவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியுள்ளார். ட்ரம்பின் ஒருதலைபட்சமான கொள்கைகளை இணைந்து எதிர்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார்.